தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தரங்கம்பாடியில் கடல் சீற்றம் காரணமாக அலைகளால் 5 அடிகளுக்கு மேல் எழும்புகிறது. இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்கமல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்கமல், தற்பொழுது கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. பொதுமக்கள் வருவதற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த புயலுக்கு செங்காங் என பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. அந்த புயல் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய தரங்கம்பாடியில் இருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டருக்கு மேலாக கடற்கரையில் மையம் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதிகளில் கடல் சீற்றமானது சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. இன்று காலை முதல் மழையின்றி உள்ளதால் பொதுமக்கள் சற்று வெளியில் வந்து தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை வாங்கி செல்கின்றனர். மேலும் தரங்கம்பாடி கடற்கரையில் அலையின் சீற்றமானது அதிகரித்து காணப்படுகிறது. 5 அடிக்கு மேலாக அலைகள் எழும்புவதை நீங்கள் பார்க்க முடியும். இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கடைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கடைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழையின்றி காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். இந்த சிங்கால் புயல் உருவானால் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் தரங்கம்பாடி தாலுகாவில் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலை தொடர்ந்து இங்குள்ள மக்கள் கொஞ்சம் அச்சத்துடனே இருந்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த பகுதிகளுக்கு பொதுமக்கள் வருவதற்கு இதுவரை எந்த தடையும் விதிக்கப்படாமல் இருக்கிறது. கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் தரங்கம்பாடி சுற்றுலா தலத்திற்கு பொதுமக்கள் வருகைக்கு தடை விதிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றம் ஏற்பட்டு 5 அடிக்கு மேல் ராட்சத அலைகள் எழும்புவதால் அரிப்பு ஏற்பட்டு டேனிஷ் கோட்டை பாதுகாப்பு சுவர் இடிந்துவிடும் நிலையில் உள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நாம் தற்போது தரங்கம்பாடியில் உள்ள டேனிஷ் கோட்டையின் தடுப்புச் சுவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பகுதியில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளது. இந்த கடல் சீற்றம் காரணமாக டேனிஷ் கோட்டையின் பாதுகாப்பு சுவரானது பெருமளவு பாதிக்கப்பட்டு வருகிறது. கடல் அலைகள் முழுமையாக இந்த சுவரில் மோதும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த டேனிஷ் கோட்டையானது 1620ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாகும். மேலும் இந்த கோட்டை தற்போது 1978ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த நிவர் புயலின் போது இந்த டேனிஷ் கோட்டையின் பாதுகாப்பு சுவரானது இடிந்து விழுந்தது. இதை தொடர்ந்து மறுபடியும் சீரமைத்தார்கள். ஆனால் முழுமையாக சீரமைப்பதற்கு முன்பாகவே தற்போது மீண்டும் ஏற்பட்ட இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அதிக கனமழை பதிவாகின்ற காரணத்தினால் இங்கு கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் முழுமைக்குமே இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறிப்பாக மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை 6:30 மணி வரை கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருக்கிறது. மயிலாடுதுறையில் மட்டும் 12 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது. இன்று காலை 6:30 மணி முதல் தற்போது வரை 1 சென்டிமீட்டர் என்ற அளவில் இந்த 3 பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது. தற்போது காற்றும் கடல் சீற்றமும் அதிகமாக காணப்படும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காற்று அதிகமாக இருப்பதுடன் காலை முதல் மழை சாதாரணமாக இருந்த நிலையில் தற்போது அதிக மழை கனமழை பெய்து வருகிறது. இந்த பகுதியில் பெருமளவு பொதுமக்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4000 ஃபைபர் படகுகள், 1000 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள். கடந்த 21ஆம் தேதி முதல் அவர்கள் வீட்டிலேயே இருப்பதால் அவர்களுக்கும் வாழ்வாதாரமானது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இது தவிர இந்த கடலோர பகுதியில் டேனிஷ் கோட்டை உள்ள பகுதியில் பொதுமக்கள் யாரையும் வர வேண்டாம் என்று கடலோர காவல்படையினர் தடுத்து இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கு சில சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை முழுமையாக தடுப்பது அபாயகரத்தை தவிர்ப்பதாக இருக்கும் என்பது அனைவரும் கருத்தாக இருக்கிறது. இந்த டேனிஷ் கோட்டையின் தடுப்புச் சுவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்கல் தடுப்புகளால் பெரிய அளவில் உயர்த்தி இந்த டேனிஷ் கோட்டை பகுதி முழுவதையும் பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த பகுதி பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. ராம்குமார். மணிகண்டன், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.